பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, எத்தனையோ ஆசைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும். அது எல்லாமே நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா 100க்கு 40% நடந்திருக்கலாம், இல்லை 100க்கு 80% நடந்திருக்கலாம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுலேருந்து இந்நாள் வரைக்கும் ஆசைப்பட்ட எந்த காரியமும் என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? அப்போது ரொம்ப எளிது தாங்க. வேதம் இப்படியாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமானா ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்புகிற காரியம் ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீதிமானா அப்போனா ரொம்ப உண்மையாக இருக்கணுமா, அப்போ ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணுமா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரதர், நீதிமானாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணுமே, ரொம்ப உண்மையாக இருக்கணுமே, எல்லாவற்றிலும் ஒழுங்காக இருக்கணுமே. இது என்னால் முடியாத காரியம், இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்றீங்களா? பிரியமானவர்களே, எல்லாமே எளிது தான். ஆனால் நம்ம கிறிஸ்துவின் அன்பில் நம்ம நடப்போமானால், கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நான் நீதிமானாக மாறணும் ஆண்டவரே, உமக்கு பரிசுத்த மகனா, உமக்கு பரிசுத்த மகன், உண்மை உள்ளவளா, உண்மை உள்ளவனா, ஒரு ஒழுக்கத்தின்படி, ஒரு நீதியின்படி நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இன்றைக்கு அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்ற வல்லமை உள்ள தேவன். ஆம் பிரியமானவர்களே, நீங்க அர்ப்பணித்து ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏசப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் வரும் நாட்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஆமேன்.